السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله العظيم. கண்ணியத்தில் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் 21 நோன்புகள், 22 தராவிகள், நோன்புகளை நோற்பதற்கும் தராவியை தொழுவதற்கும் தௌஃபீக் வழங்கி அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதனை கபூல் செய்வானாக. இன்றைக்கு கடைசியாக ஓதப்பட்ட அர் ரஹ்மான் மீதி இன்ஷா அல்லாஹ் நாளை ஓதப்படும். அர் ரஹ்மான், ரஹ்மான் எப்படிப்பட்டவன்? அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுக்கின்றான். கல்கல் இன்சான, மனிதனை படைத்தான். அல்லமுல் பயான், அவன்தான் அதனுடைய விளக்கத்தையும் பயானையும் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக இந்த சூராக்கு அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் ஏன் ஆரம்பித்தான்னு சொன்னால், அந்த அரபிகள் இடத்துல அந்த அர் ரஹ்மான் என்ற பேரே தெரியாது அவங்களுக்கு. அவ்வளோ அரபியில் தேர்ச்சி பெற்றவர்கள், இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் மிக தேர்ச்சி பெற்ற அந்த அரபிகளுக்கு அர் ரஹ்மான் என்ற வார்த்தையே தெரியாது. சில வார்த்தையை அல்லாஹ் மறைச்சி வச்சுருந்தான். எப்படின்னு சொன்னால், ஸல்லல்லாஹு முஹம்மத் என்ற பேரு மறைச்சி வச்சுருந்தான். அவ்வளோ அரபியில் உள்ளவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், எந்த குழந்தைக்கும் அவர்கள் முஹம்மது என்று பெயர் வைக்கவில்லை. அல்லாஹ் தோன்ற வைக்கலை, அல்லாஹ் தானே செய்யணும். அவங்க மனசுல அது வரல அந்த பேரை. முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரை அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் சூட்டும்போது அரபையெல்லாம் கேட்டாங்க, ஏன் இது வரைக்கும் யாரும் இந்த பேரை சூட்டல, நீங்கள் தான் சூட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது பாட்டனார் அப்துல் முத்தலிப் சொன்னார்கள், என்ன சொன்னால், என் குழந்தை உலகம் முழுவதும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி சில பேர்கள் நம்மளாம் மறைச்சி வச்சான். அதுபோல் அர் ரஹ்மான் கூட அப்படி தான் மறைச்சி வச்சான். இந்த அர் ரஹ்மான் இறங்கினவுடனே குறைஷிகள்லாம் இதில் என்ன இப்படி இது என்ன ரஹ்மான் சொல்லும்போது தான் அல்லாஹ் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்கிறான். சரி, கணித்திரதாவுடைய அல்லாஹுடைய சிஃபத்துகளிலே பண்புகளிலே ரஹ்மான் என்றது ரொம்ப முக்கியம். இந்த வசனங்களில் முதல்ல அல்லாஹ் சொல்கிறான் அல்லமஹுல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், பின்பு மனிதனை படைத்தான்றான். பொதுவாக மனிதன் படைத்த பிறகு தானே கல்வி கற்க முடியும், அப்படி தானே வரணும். முதல்ல எப்படி சொல்லிங்க, அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்தேன், அப்புறம் குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லியிருக்கணும். ஸ்வர் இருந்தாலும் சித்திரம் வரைமுன், இப்படி இல்லாட்டி இல்லை. ஆனால் அல்லாஹ் முதல்ல சொல்கிறது என்ன சொன்னால், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், பிறகு சொல்கிறான் அல்லாஹ் மனிதனை படைத்தேன்கிறான். அப்படின்னா மனிதன் பிறந்ததற்கு பிறவி இதுவே என்ன சொன்னால், நோக்கமே என்ன சொன்னால் குர்ஆனை கற்றுக்கொள்வது தான். அவர் யோசிக்கணுமோ, நீங்கள் நான் நம்ம யோசிக்கணும். என்ன சொன்னால், குர்ஆன் பிறந்த பிறவி நோக்கமே என்ன, குர்ஆனை கற்றுக்கொண்டு ஓதுவது. எத்தனை பேர் ஓதுறோன்னு தெரியல, எத்தனை பேர் தெரியுதுன்னு தெரியல. சரி, ஹைர். அப்படிப்பட்ட அந்த அர் ரஹ்மான் இன்னொன்று என்ன சொன்னால், இந்த பண்பு எப்படி சொன்னால், குர்ஆனை கற்றுக் கொடுத்தேன், விளக்கத்தை கற்றுக் கொடுத்தேங்கிறான். அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆசிரியரிடத்திலும் இந்த அர் ரஹ்மான் பண்பு கண்டிப்பாக இருந்தே தீரணும். குணம், இரக்கம், பண்பு. ஏன்னா மாணவர்கள் பல விதத்தில் இருப்பாங்க. மாணவர்கள் பல விதத்தில் இருப்பாங்க. சில பேர் முரடாக இருப்பான், சில பேர் மிருதுவாக இருப்பான், சில பேர் எதிர்த்து கேள்வி கேட்பான். இப்படி நேரத்தில் அந்த ஆசிரியர் எப்படி இருக்குன்னு சொன்னால், ரொம்ப பொறுமையாகவும் அர் ரஹ்மான் என்ற பண்பு இருக்கணும். கிருபையாளன், இரக்கமுடையவன், அருள் செய்பவன் என்ற பண்பு இருந்தால் தான் அந்த மாணவர்களை வழிநடத்த செல்ல முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லும்போது, இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு, இந்த உம்மத்துக்கு என்ன ஆசிரியரனா அனுப்பியிருக்கிறான் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும்போது இன்னொரு இடத்துல ரஹ்மத்துல் லில் ஆலமீன்கிறான், அகில உலகத்துக்கே அருட்கொடை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் பல நிகழ்வுகள் இருக்கிறது. ஒவ்வொரு சஹாபியும் அப்படியே திகைத்து போயிட்டாங்க. இப்படி யாரும் எனக்கு இது கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னாங்க.
அதாவது ஒருத்தர் கிராமவாசி அராபி பள்ளியாசில் வேகமாக வந்து என்ன செஞ்சோன்னா பிஷா போயிட்டார். உடனே சஹாபாக்கள் எல்லாம் பெசாமல் எதுவும் விரட்டாது அப்படின்ட்டாங்க. விரட்டாத சத்தம் போடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் முழுவதுமாக சிறுநீர் கடித்து முடித்த பிறகு அவர்களை கூப்பிட்டாங்க. சல்லாஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, எப்பா இது பள்ளிவாசல், அல்லாஹுடைய இறை இல்லம், இங்கே தொழுகிறது, குரான் ஓதுவது, திக்ரு செய்வதற்குள்ள இடம், அசுத்தம் செய்வதற்குரிய இடம் அல்ல, அதனால் இனிமேல் அப்படி செய்யாதப்பான்னு சொல்லி அவர் ரொம்ப உருகிட்டார். இப்படி யாரும் என்ன வந்து ஒரு பண்பாகவும் ஒரு இரக்கத்தோடும் என்னை சொல்லி கொடுத்ததே இல்லை. அப்புறம் சல்லாசலம் இன்னொரு சஹாபி கூப்பிட்டு தண்ணீர் எடுத்து அதை சுத்தப்படுத்துன்னு சொன்னாங்க. அந்த ஹதீஸ்லேருந்து பல சட்டங்கள் எடுக்கிறாங்க. என்னென்னா, சிறுநீர் கடித்தவரை, கழித்து கொண்டிருப்பவரை, சத்தம் போட்டவங்கள சல்லச அமைதி இருக்க சொன்னாங்க. ஏன்னா சிறுநீர் கழிக்கும் போது இடையில நிப்பாட்டிட்டா அப்போனா அந்த சக்தியை இழந்துருவாங்க. அதாவது அடக்கிற சக்தி போயிடும். இன்றைக்கி விஞ்ஞானி சொல்கிறாங்க சிறுநீர் மட்டும் அடக்கக்கூடாது, அடக்கினா அது ஒரு அடக்கிற சக்தி போயிடும். சல்சல் பவுல் ஏற்படும். அரபியில் சல்சல் பவுல்ஸ்னா சிறுநீர் போயிட்டே இருக்கும். இப்போ சில பேர் நோய் இது போல் அவங்களும் தனி சட்டமே இருக்குது, அவங்களுக்கு தனி சட்டமே இருக்குது. சல்சல் பவுல்ஸ்னா எப்பவுமே அவங்க நிற்காது, வந்துகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு நான் சட்டம் என்ன சொன்னால், ஒரு துணி போல் கட்டி, இப்போல்லாம் பேம்பஸ்லாம் வந்துருச்சு, ஒரு பேம்பஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆண்களோ பெண்களோ அந்த நோய் உள்ளவங்க ஃபர்து நேரத்தில் ஒரு லுஹர் வருதுன்னு சொன்னால் ஒரு உது செய்யணும். உது செய்து ஃபர்து தொழுகை சுன்னத்தை நிறைவேற்ற முடிஞ்ச பிறகு தானாக உது முறிஞ்சிடும். இப்போ இதுக்கு இடையில் அந்த சிறுநீர் வந்தால் உது முடியாது, அந்த ஒரு உதுவை கொண்டு அடுத்து திரும்ப வேறு வக்துக்கு வரும்போது அப்படி செய்யும்போது அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும்போது சிறுநீர் வந்தாலும் உது முடியாது. ஆனால் எல்லாம் முடிச்சு தொழுது ஃபர்து நிறைவேற்றின்னு சொன்னால் தானாக உது முடிஞ்சிடும். இது சல்சல் பவுலுடைய சட்டங்கள். அந்த அடிப்பில் சல்லாசன் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு உலகத்துக்கு சல்லாசன் ஒரு மாதிரியாக இருந்தாங்க. அந்த அடிப்பில் அர் ரஹ்மான் அல்லமல் குரான் என்பதை அல்லாஹ்தஆலா அந்த இடத்துல நமக்கு தெளிவாக விளக்குறான். சரி, ஒரு சமயம் சல்லாசன் இந்த சூறாவை அழகா சஹாபா வந்து ஓதி காட்டினாங்க, அமைதியாக கேட்டாங்க. ஏன்னா குரானில் பொறுத்த வரைக்கும் குரானை ஓத தெரியாதவர்கள் கூட முஸ்லீம்கள் அர் ரஹ்மானை ரசிப்பாங்க. அர் ரஹ்மான ஒவ்வொன்றா சொல்லி அல்லாஹ்தஆலா யார் வேணால் ரசிப்பாங்க. குரான் ஓத தெரியாமல் கூட அவ்வளோ ரசிப்பாங்க. இந்த சூறா அல்லாஹ்தஆலா ஒரு ரசனை வச்சிருக்கிறான். சல்லாசன் சஹாபா ஓதி காட்டும்போது அமைதியாக ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டு முடிஞ்சோன்னு சும்மா இருந்தாங்க. இப்போ சல்லா சொன்னாங்க, நான் ஜின்களுடைய கூட்டத்துக்கு இந்த சூறாவை ஓதி காட்டினேன். ஜின்கள் கூட்டத்துக்கு சூறா ஓதி காட்டும்போது ஒவ்வொரு சொல்லும் போது ஃபபி ஐயாலா ரப்பிக்குமா துகதிபான், இந்த அருளை செஞ்சிருக்கிறேன், இதை பொய்ப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ்தஆலா. அப்படி கேட்கும்போது அந்த ஜின்கள் சொன்னது என்ன சொன்னா, லாபி ஷையின் பி நிஅமதி ரப்பனா, யா அல்லாஹ் நீ எந்த ஒரு நிஅமத்தையும் எங்களை பொய்ப்பிக்கல, எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறாய், ஃபலக்கல் ஹம்து, உனக்கே எல்லா புகழும் என்று ஜின்கள் சொன்னது, அதுவே நீங்களும் சொல்லுங்கப்பா என்று சஹாபாக்களுக்கு சல்லாசலம் எடுத்து கொடுத்தாங்க. இந்த சூறா இறங்கின உடனே மக்காவில் சஹாபா மத்தியில் கேட்டாங்க, இந்த சூறாவை காபத்துல்லா வளாகத்தில் யார் ஓதி காட்டுவான்? உடனே அப்துல்லா பின் மஸ்ஊத் வந்து எந்திரிச்சாங்க. எந்திரிக்கும்போது சல்லா சொன்னாங்க, நீ வேணாப்பா உட்காரப்பான்ட்டாங்க. நீ வேணா, ஏன்னா சஹாபாங்க சிரிச்சாங்க இவர் எந்திரிச்சோன்னு. ஏன் சிரிச்சாங்கன்னு சொன்னால், இவர் ரொம்ப சித்திர குள்ளன்னு சொல்லும் பார்த்தீங்களா, அது குள்ளமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சமயம் மரத்தை ஏறும்போது இந்த வேட்டி நஞ்சு கையில் கீழே அவளை இசார் மேலே தொடை வேற போயிடுச்சு, இந்த கால் ரொம்ப சூம்பி போயிடுச்சு. இதை பார்த்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, சிரித்தாங்க. சல்லாசன் கண்டிச்சாங்க, ஏன் சிரிக்கிறீங்க கால்களை பார்த்தா, இந்த கால்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்தஆலா எடை போட்டானா உஹது மலை கூட எடை கம்மியாக, இந்த கால் தான் எடையிலே அதிகமாக இருக்கும் என்று சல்லாசன் சொல்லி காட்டினாங்க. அப்படிப்பட்ட அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் எப்படிப்பட்ட மாமனா, சட்ட மாமேதை, அதாவது சட்டங்களை கரைச்சி குடித்தவங்க இஸ்லாத்தில். ஹனஃபியாக்குடைய பெரும்பான்மைய சட்டங்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை வைத்துத்தான் சட்டங்கள் இருக்கிறது. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதே பெரிய விஷயம், ஒரு ஆச்சரியமான விஷயம். 12-13 வயசு யாருக்கு, அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களுக்கு மக்கா அவர்கள் சொந்த ஊரில் பக்கத்தில் ஒரு கிராமம். பிறந்த உடனே கொஞ்ச நாள் தந்தை இறந்துட்டார், தாய் மட்டும்தான்.
தாயோடு வந்து மக்காவில் இருந்துக்கிட்டு அங்கே உக்குபா இப்னு அபி முஈத் என்பவருடைய ஆடுகளை மக்காவுடைய வெளிய ஓரத்தில் மேய்ச்சி கொண்டு இருப்பாங்க. ஆடுகளை ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்கள் அப்படி நடந்து போகிறாங்க. கடுமையான பசி, தாகம் வேறு. சார் யாரோ ஆடு மேய்ச்சிருக்கான்னு சொல்லி அந்த பையனை, எப்பா இங்கே வாப்பான்னா, ஒரு 12 வயசு 13 வயசு வந்தார். வந்தோடனே ரொம்ப பசிக்குது, தூரமாக இருக்குது, அதனால் உன் ஆட்டு மடியில் பாலை கறந்து கொடு, நான் குடிச்சிக்கணும். அவர் சொன்னார், இது ஏன் ஆடு இல்லை, எங்கள் ஆடு, நான் கூலியார் மேய்க்கிறேன், எஜமான் அங்கே இருக்கார், மக்கால் இருக்கார், உக்குபா இருக்கிறார், என் ஆடு இல்லைன்னு. அதனால் என்னால் எப்படி கொடுக்க முடியும்? சரிப்பா, ஒன்றுக்கும் ஆகாத மலட்டு ஆடு இருக்குல்ல, மடியே இல்லாத ஆடு, பாலே வராது, அந்த ஆடு கொடு. அந்த ஆடு சின்ன செய்வது கொடுன்னா யார் அபூபக்கர். அவர் என்ன வேகமாக ஒன்றுக்கும் ஆகாது, அதில் பால்லாம் வராது, ஒரு ஆடை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு என்ன பிஸ்மில்லா சொல்லி வச்சான் கையை மடியில். சுபஹானல்லாஹ், பாலாக கூட்டுச்சு. ரசூலுல்லாஹ் குடித்தாங்க, அபூபக்கருக்கும் கொடுத்தாங்க, அப்துல்லா மசூத் அவருக்கும் கொடுத்தாங்க. இதை பார்த்துட்டு இருந்தவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, சரி ஸல்லல்லாஹு எல்லாம் முடிந்தாப்போ அவங்க ஆடு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நீ எதனா கேளுப்பா, நான் தரேன்னாங்க. ஸல்லல்லாஹு என்னது நீ எதனா கேளு. அப்போ அவங்க சொன்னாங்க விவரமா, காசு பணம் எனக்கு வேண்டாம், காசு பணம் நீங்கள் சொன்னீங்களே ஒரு வார்த்தை, அதை கற்றுக் கொடுங்கன்னு. பிஸ்மில்லா, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள், அதை கற்றுக் கொடுக்கணும். ஸல்லல்லாஹு பார்த்தாங்க, இவர் அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ கற்பிக்குவதற்கே பிறந்தவன் என்று சொல்லி கடைசியாக அந்த ஒரு கட்டத்தில் அபூபக்கர் மூலமாக இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள். தழுவி கொண்ட பிறகு மிகப்பெரிய மாமேர் எந்த சொன்னால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குர்ஆனை நீங்கள் தெளிவாகவும் ராகத்தோடும் கற்றுக்கொள்கின்ற 6 சஹாபாக்களில் இவர்கள் ஒருத்தர். அபீ இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னும் முஆத் பின் ஜபல், இப்படி 6 பேரில் யார் ஒருத்தர்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர். அது மட்டும் இல்லாமல் குர்ஆனுடைய விளக்கத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு இவங்க தான் குருநாதர். அவங்க சிறந்த முஃபஸ்ஸிர். ஆனால் அதுக்கு முன்னாடி கற்றுக்கொண்டவர் யார் சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தான், குர்ஆனுக்கு விளக்குரை, மிகப்பெரிய ஞானி. அவர்கள் என்ன செஞ்சாங்க, வேகமாக நான் போய் ஓதுறேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி போனாங்க. திரும்ப 3 தடவை யாரும் எந்திரிக்கல, ஏன்னா எல்லாம் பயந்தாங்க, போனால் அடித்து போடுவாங்க. ஏன்னா இஸ்லாம் வரல, கொஞ்சம் சொற்ப நபர்கள் தான். வெளியே சொன்னாலே அபூஜஹல், உத்பா, ஷைபா மிகப்பெரிய ரவுடிங்க. நான் சாதாரணப்பட்டவங்க எல்லாம் மிகப்பெரிய என்ன கேங் ரவுடி போகிற இருப்பானுங்க, மிதிச்சிருவாங்க. அதனால் யாரும் பயந்து ஒதுங்கிட்டாங்க. இவர்கள் மட்டும் இருந்துச்சு, சரி போ அனுப்புகிறாங்க. ஸல்லல்லாஹு போயிட்டு அவர் என்ன காபத்துல வளாகத்தில் அர்-ரஹ்மான் அல்ல அப்படியே ராகமாக ஓதுறாங்க சூறா முடு. அங்கேருந்து ஒரு கூட்டம் உட்காந்துறாங்க, யாரா அது ஓதுறது பார்த்தா, அட இந்த இடையனா இவன் ஓதுறானா இவன் அப்படின்னு சொல்லி மொத்திட்டாங்க. மொத்திட்டு அபூஜஹல் விட்டான் ஒரு அரை தானே, காதெல்லாம் கிழிஞ்சி காது தொங்கிடுச்சு, கிழிஞ்சு ஒன்றுமே புரியல, கண்ணெலாம் கலங்கி அப்படியே வராங்க. வரும்போது அங்கேருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்துல்லாஹ் கண்கள் கலங்கி வரும்போது ரசூலுல்லாஹ்களை தாங்க முடியல. இல்லா தகப்பன் இல்லாத புள்ள நம்ம கூட இருக்கிறார், ரசூலுல்லாஹ்வோடே இருப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் வீட்டில் செல்ல புள்ள, வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. இதில் அபூ மூஸா அஷ்அரி அவர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவரே நினச்சேன், இவரை அந்தளவுக்கு உரிமையாக போயிட்டு வருவாங்க. சின்ன பிள்ளை அவ்வளோ வரும்போதே கண்கள்லாம் கலங்கும்போது ரசூலுல்லாஹ் தாங்க முடியல. இதில் ஜிப்ரீல் வந்து சிரிக்கிறான். சொன்னாங்க, என் பிள்ளை அழுதுட்டு வரான், நீங்கள் சிரிக்கிறீங்களே ஜிப்ரீல் சொல்லும்போது யாரை சொல்ல இந்த காட்சியை பாருன்னு சொல்லி ஒரு காட்சியை காட்டுறாங்க. பத்ருடைய காட்சி, நடக்க போகிற காட்சியை காட்டுறாங்க. இந்த பாரு பத்ருடைய யுத்தத்தில் மைதானத்தில் எல்லாம் முடிஞ்ச பிறகு அபூஜஹல் கொல்லப்படுவான். எப்படி கொல்லப்படுவான்? சிறுவர்களால் கொல்லப்பட்டான். அல்லாஹ் எப்படி கேட்கப்படும்? யாரே அப்துர்ரஹ்மான் அவுஃப் சொல்கிறாங்க, பத்ர் பயங்கர நிற்கிறேன், 2 பொடி பயல் வந்தாங்க, பொடி பசங்க, முஅவ்வித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, முஅவ்விதைன்னு சொல்லுவாங்க, 2 பேர் வந்து மதீனாவில் இருந்த சிறுவர்கள். அவர்கள் வந்து சச்சா இந்த அபூஜஹல் எங்கே இருக்கிறான் ஏன் பார்க்குறேன்? இல்லை ரசூலுல்லாஹ் இவ பார்த்து திட்டுறானுங்க, அவங்க அம்மா சொல்லி வளர்த்துருக்குறான். ஈமான் எப்படி இருப்பார்? அபூஜஹல்னு சொல்கிறான், எங்கே இருக்கிறான்?
அப்படின்னு சொல்லி என்னடா அப்துல் ரஹ்மான் பிறகு ஏற்கனவே பாதுகாக்கணும். இப்போ 2 பேருக்கும் சேர்த்து நம்ம பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. 2 பேரும் சின்ன பசங்க வந்துட்டாங்க. அப்போ ஒரு சமயத்துலேயும் நாம் போயிட்டு இருக்கும்போது அப்போ நான் சொன்னேன், இப்போ நீ கேட்ட அப்துல் அது அவன் தான். அப்படியா? அடுத்த நொடி அது கழுகுகள் பாய்வதை போன்று 2 சிறுவகை வேகமாக பாஞ்சி அவனை சாட்சிட்டாங்க. சாய்க்க முடியாது, திடீர்னு வேகமாக போய் சாட்சி எடுத்து கத்தி எடுத்து வால் எடுத்து சதக்கு அவனை பதில் வெட்டினான். வெட்டிட்டு ஒருத்தருடைய கையை வெட்டிட்டான். கை வெட்டுனா கை தொங்குது அந்த சிறுவருடைய மாபிதர் இல்லாமல் கை டிஸ்டர்பாக இருக்குது, இடையூறாக கையை நஞ்சார் காலை மிதிச்சு கையை தூக்கி போட்டாங்க. எல்லாம் அந்த வலி தெரியல, எதுவுமே தெரியல. சாய்ச்ச பிறகு அதான் எந்திரிக்கலாம். கடைசியில் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு யார் செத்துற மௌத்தா போயிருக்கான் அப்படின்னு சொல்லி செல்லாஞ்சாங்க. அப்துல்லா மசூதை பார்க்க சொன்னாங்க. அப்துல்லா மசூத் நினச்சாங்க. போயிட்டு போது தூரத்தில் அபூஜருடைய உடல் கிடக்குது. போனால் கொஞ்சம் பயகம் தான், தாய்க்கம் தான் பக்கத்தில் போகிறது. ஒரு கல் எடுத்து அப்படி போகிறான், சின்ன கல். இடையனே அடிக்கிறான். ரூஹு பிரியல. ரூஹு சொன்னான். அவன் சொன்னான், கழுத்தை வெட்ட போறியா? வெட்டும்போது என்ன கழுத்து மட்டும் வெட்டாத, கொஞ்சம் நெஞ்சோடு வெட்டு. எல்லா தலையும் வைக்கும்போது என் தலை உயர்வாக இருக்கணும். செல்லாம் சொன்னாங்க, மூசாவுடைய ஃபிரௌனாவது நதியில் முழுகும்போது ரபி மூசாவா ஹாரூன், நான் மூசாவோட இறைவனை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் என் ஃபிரௌனு சைத்தான் மௌத்தா போகும்போது கூட தற்பெருமையுடைய இருக்கிறான்னு சொன்னாங்க. அப்படின்னா சொன்னாங்க, வெட்டி தலையை கொண்டு எடுக்க முடியல, அவ்வளோ கனம். கடைசியாக ஒரு 100 கயிறு எடுத்து காது வழியாக ஓட்டை போட்டு இந்த காது தலையை எட்டி இழுத்துட்டு வந்தாங்க. இந்த காட்சி தான் ஜிப்ரீல் காட்டினாங்க. இதற்கு படி அங்கே கிடைக்கும். அப்படிப்பட்ட அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய சட்ட மாமேதா இருந்தாங்க. கடைசி அவனுடைய சக்கராத் நேரம் உஸ்மானுடைய ஆட்சி காலம். ரொம்ப வறுமையாக இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்க இருக்குது, நான் நிக்கா முடிக்கல, இவர்கள் வஃபாத் ஆகிற போகிறாங்க. அப்போ ஹலீஃபா ஜனாதிபதி உஸ்மான் அவர்கள் நேராக அப்துல்லா மஸ்ஊத் பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது உங்கள் பொம்பளை பிள்ளை இருக்குது, அதனால் உதவி செய்ய வாங்க. எந்த உதவி வேண்டாம், இந்த பொம்பளை பிள்ளை என் பிள்ளைங்களும் அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா ரசூல்லா சொன்ன சூறாவை கற்றுக் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு மகரிப் தொழுகைக்கு பிறகு சூறா வாக்கியா ஓத சொல்லியிருக்கிறேன். வாக்கியா ஓதினால் ஏழ்மை விரண்டோடும் அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாப்பான்னு சொல்லி அவருடைய கடைசி காலம் முடிச்சு. அப்படிப்பட்ட அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் அர் ரஹ்மான் சூறாவை சொல்லி மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள் என்பதை வரலாறு சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு சமயம் எந்த அளவுக்கு சொன்னால் அவர் காரியம் சொன்னால் செல்லது சொன்னாங்க. என்ன சொன்னால், அப்துல்லா மஸ்ஊதே, அப்துல்லாவே குரான் ஓதுப்பா, நான் கேட்கணுன்றாங்க. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு இறங்குது, நான் ஓதுறேன் இல்லை, நான் கேட்குறது ஆசைப்படுறேன். சூரா நிசா ஓதுனாங்க. யார்? அப்துல்லா மஸ்ஊத் அவர்கள் அழகா சூரா நிசா ஓதுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக கேட்டாங்க. இதே கேட்டு கண்கள்லாம் கலங்கி போச்சு. அல்லாஹ் தஆலா அந்த நன்மக்களுடைய துவாக்களை பெறுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு தொழுத நன்மையை பற்றி செல்லாம் சொல்லும்போது, ஜா யௌமுல் கியாமதி ஆமினம் மின் குல்லி கம்மின் ஹம்மின், நாளை மறுமை நாளில் இன்னைக்கு தொழுதுனா எப்படி வருவாங்க சொன்னால், அல்லல் படுகின்ற நாளில் எந்தவித கவலை இல்லாமல் எந்தவித பயம் இல்லாமல் வருவார்கள். அல்லாஹ் அந்த தௌஃபீக் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.